கண்ணபிரானுக்காக ஒரு முத்துவடம், ஒரு பவள வடம், கைக்கு கைவளை, தோளுக்கு தோள்வளை இதெல்லாம் சமர்ப்பிக்க நாம் காத்திருக்கிறோம். அங்க இதெல்லாம் யார் கொண்டு வரான்னா அனைத்து விதமான நீருக்கும் தலைவனாகிய வருணன். அதனால கடல் நீருக்கான சமுத்திரராஜன்கிறதும் இதே வருணன் தான். அவன் இந்த திருவாபரணங்கள்லாம் கொண்டு வரான். இப்போ பெரியாழ்வார் யசோதை குட்டி கண்ணன்ட்ட காட்டுறா, கிருஷ்ணா எல்லாத்தையும் அணிஞ்சுக்கிறியா அப்படின்னு கேட்டா பெரியாழ்வார் யசோதை. அவன் சொன்னானா, எத்தனை முத்துவடமா கழுத்துல அணிவிப்பேள், எத்தனை கைவளை தோள்வளை அணிவிப்பீர்கள், அத்தனை என்னால தாங்க முடியுமா? பெரியாழ்வார் யசோதை சொன்னா, இந்த தேவர்கள்லாம் என்ன பண்ணாலும் அவளுக்கு கடலுக்குள்ள மூழ்கி எல்லாம் முத்தெடுக்க தெரியாது. இந்த அலைகள் சில சமயம் என்ன பண்ணுமா, அப்படியே ஒரு சில முத்தை கொண்டு வந்து அப்படி கரையில சேர்க்குமா. ஓத கடல், அலை கடல் இல்லையா, அலைகள் கொண்டு வந்து சேர்த்த முத்த தேவர்கள்லாம் கொண்டு வந்துட்டா. ஆனா நம்ம வருணன் இருக்கானே, அவன் தானே கடலுக்கெல்லாம் தலைவன். அதனால அந்த கடலுக்குள்ளேயே போய் ஒளி முத்தின், நன்கு ஒளி வீசக்கூடிய முத்து, நல்ல முத்துங்கிறது கடல்ல ரொம்ப அடியில இருக்குமா. அப்படிப்பட்ட முத்தை எடுத்து வருணன் தானே தன் கையால் ஒரு ஆரமும் தொடுத்து கொண்டு வந்திருக்கிறான். அது மட்டும் இல்லப்பா, இன்னும் ஒரு பவழ வடம் ஒண்ணு கொண்டு வந்திருக்கான். அந்த பவழ ஹாரத்தையும் நீ அணிந்து கொள்ள வேண்டும். கண்ணன் கேட்டான், அது எதுக்குன்னு கேட்டான். பெரியாழ்வார் யசோதை பதில் சொல்றா, உயர்ந்த ஜாதி பவழம் எதுவோ, தங்கத்துக்கு ஆணி பொண்ணுன்னு சொல்றான் இல்லையா, அது போல ஜாதி பவழம் நல்ல பவழமா தேர்ந்தெடுத்து அந்த ஜாதி பவழத்தையும் அவனே ஒரு பவழ வடமாக ஆரமாக தொடுத்து உனக்கு சமர்ப்பிக்கணும்னு ஆசையாக கொண்டு வந்திருக்கிறான். அடுத்து என்னன்னு கேட்டான் கண்ணபிரான். பெரியாழ்வார் யசோதை சொல்றா, இந்த கைவளை தோள்வளை ரெண்டும் கொண்டு வந்திருக்கான். கண்ணன் சொன்னா, அதுவும் தான் தேவர்களே கொடுத்துட்டாளே, ஏற்கனவே சரிவளை வந்துருத்தேன்னா. இல்லப்பா, இது சந்த சரிவளையும் ரொம்ப அழகா இருக்கு. ஏன்னா வருணன் என்ன பண்ணானா, முத்துல தனியா ஒரு ஆரம் சமர்ப்பிச்சுட்டான், பவழத்துல தனியா ஒரு ஆரம் சமர்ப்பிச்சுட்டான். அவன் யோசிச்சு பார்த்தானா, இத ரெண்டையும் அடுத்தடுத்து ஆல்டர்னேட்டிவா வச்சா எப்படி இருக்கும் அப்படின்னு சிந்தித்து பார்த்து கண்ணனுடைய திருக்கரத்துக்கு ஒரு கைவளை கொண்டு வந்திருக்கான். ஒரு முத்து ஒரு பவழம், ஒரு முத்து ஒரு பவழம், இப்படி வரிசையாக அதை தொடுத்து இப்படி அற்புதமான ஒரு சரி கைவளை கொண்டு வந்திருக்கிறான். தோல்வளையும் என்ன பண்ணியிருக்கான், இதே மாதிரி காம்பினேஷன் ரெண்டையும் கலந்து தோல்வளை கொண்டு வந்திருக்கான். கிருஷ்ணா இது எவ்வளவு அழகா இருக்கு பாத்தியா. இதுவும் அவன் பக்தியோடு தானே உனக்காக தயாரித்து கொண்டு வந்திருக்கிறான். ஏத்துக்கணும்னா கைவளையும் ஏத்துட்டான், தோல்வளையும் ஏத்துட்டான். இப்போ அந்த முத்து வடமும் பவழ வடமும் கைவளையும் தோல்வளையும் அணிந்த கண்ணா, தாலேலோ சுந்தர தோழனே தாலேலோ, தாலேலோ தாலேலோன்னு தாலாட்டு பாடுவதுதான் இந்த பாசுரம்.